இந்திய பங்குச்சந்தை புள்ளிகள் குறைந்திருக்கிறது. இது மியூச்சுவல் ஃபண்டில் எவ்வாறு முதலீட்டு வாய்ப்பாக பார்க்கலாம். பை லோ செல் ஹை, இதாங்க கான்செப்ட். ஒரு பொருள் விலை கம்மியாக இருக்கக்குள்ள வாங்கணும், விலை அதிகமாக இருக்கக்குள்ள விற்கணும், நமக்கு லாபமும் அதிகமாக கிடைக்கும். கடந்த 40 வருடங்களில் இந்திய பங்குச்சந்தையில் என்ன நடந்திருக்குன்னு பார்ப்போம். 1992 ஹர்ஷத் மேத்தா ஸ்கேம், 2000 டாட்காம் பபிள்ஸ், 2008 உலகளாவிய நிதி நெருக்கடி, 2020 கோவிட்-19, 2021 ரஷ்யா உக்ரைன் போர். 1992லேருந்து 2025 வரைக்கும் இந்திய பங்குச்சந்தையில் 10 தடவைக்கு மேலே மார்க்கெட் இறங்கி ஏறி இருக்குது. 15% ஆரம்பித்து 60% வரைக்கும் மார்க்கெட் இறங்கி ஏறி இருக்குது. இந்த இறங்கி ஏறி இருக்க சூழ்நிலைகள் எல்லாத்தையுமே நம்ம முதலீட்டு வாய்ப்பாக கருதி குறைந்த என்ஏவியில் முதலீடு பண்ணக்குள்ள நமக்கு அதிகமான யூனிட்கள் கிடைக்கிறது. அந்த யூனிட்டுகள் ஃபியூச்சரில் அதிக என்ஏவி இருக்கக்குள்ள நம்ம செல் பண்ணக்குள்ள அதிகமான லாபம் நமக்கு கிடைக்கிறது. பை அட் லோ காஸ்ட், செல் அட் ஹை என்ஏவி. யோசிங்க மக்களே.